நீங்க உங்க வாழ்க்கையில ஒரே விஷயம் மறுபடியும் மறுபடியும் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரே நாள், அதே சம்பவம், அது மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகுற மாதிரி. எக்ஸாம்பிள்க்கு, நீங்க இப்ப ஒரு இடத்துல இருக்கீங்க. அதே இடத்துல ஆல்ரெடி வந்தது போல ஒரு ஃபீலிங். இது ஆல்ரெடி நடந்ததுன்னு உங்க மைண்ட் சொல்லும். நாம அத டேஜாவுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா, ஒரு நிமிஷம் சீரியஸா யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இது சும்மா ஒரு கோயின்சிடென்ஸா? இல்ல நாம ஒரு டைம் லூப்ல சிக்கிட்டோமான்னு? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு நாள் மார்னிங் எந்திரிக்கிறீங்க. அதே ரொட்டீன், ஆஃபீஸ், கால்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில எந்திரிக்கிறீங்க. அது மீண்டும் ரிப்பீட் ஆகுது. மீண்டும் அதே மனிதர்கள், அதே வார்த்தைகள். நீங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா, முடிவு மட்டும் மாறவே மாட்டேங்குது. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒண்ணு வரும். நான் வாழ்றேனா? இல்ல ரிப்பீட் ஆகுறேனா? சயின்ஸ் கூட இத முழுசா மறுக்கல. ஐன்ஸ்டீன் சொன்னபடி, அந்த ரிலேட்டிவ் தியரியில டைம் ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் இல்ல. அது பெண்டும் ஆகலாம், ஸ்லோவும் ஆகலாம். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க பிளாக் ஹோல் கிட்ட போறீங்க, டைம் அது வேற மாரி பிஹேவ் பண்ணும் தெரியுமா? எக்ஸாம்பிள், அதாவது டைம் ஒரு சர்க்கிளா கூட சான்சஸ் இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் கேளுங்களேன். நம்ம வாழ்க்கையில ரிப்பீட் ஆகுற விஷயங்கள், இது எல்லாமே ஒரு கோயின்சிடென்ஸா? இல்ல நம்ம ஒரு ஹிடன் பேட்டர்ன்ல இருக்கிறோமான்னு? எஸ். இந்த டைம் லூப் மிஸ்டரி பத்தி நான் உங்ககிட்ட சில சம்பவங்கள ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். 1954 ஜப்பான்ல ஒரு ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு மனுஷன் ஒருத்தன் வரான். அவரோட பாஸ்போர்ட்ட செக் பண்றாங்க செக்கிங் ஆஃபீசர்ஸ். அதுல ஒரு கண்ட்ரி நேம் இருக்குது விச் இஸ் டோட்டலி நியூ. அந்த கண்ட்ரி பேரு டாரட்ன்னு இருக்கு. ஆனா உலகத்துல அப்படி ஒரு கண்ட்ரியே இல்ல. அவர டவுட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த மனுஷன் காமா சொல்றான். என் கண்ட்ரி யூரோப்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்றான். அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்குது. ஈவன் கரன்சிஸ் கூட மேட்ச் ஆகுது. ஸோ, அவர் ரூம்ல லாக் பண்ணி வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்துட்டு போவோம்க்காக ரூம லாக் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த மனுஷன் அங்க இல்லவே இல்ல. ரூம் லாக்ல தான் இருக்குது. செக்யூரிட்டீஸ் இருந்தாங்க. பட் அவர் எங்க போனாரு? இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஒரு டவுட் கிரியேட் பண்ணுதுல்ல. நம்ம உலகம் ஒண்ணே ஒண்ணுதானா? இல்ல பேரலல் டைம்லைன்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டுன்னு. இப்ப நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன். கேளுங்க. சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு ஐடி எம்ப்ளாயி டெய்லி அதே ரூட்ல தான் போறான், வரான். ஒரு நாள் அவன் நோட்டீஸ் பண்றான். ஒரே நாய், ஒரே ஆட்டோ, ஒரே சிக்னல். வாட்ச் நோட்டீஸ் பண்றான். டைம் 9:17 PM. இந்த சிச்சுவேஷன் அவன் எடுத்துக்கல அவன். நெக்ஸ்ட் டே அதே டைம், அது 9:17 PM. அவன் நோட் பண்றான். அதே சரௌண்டிங்ஸ் எல்லாம் அப்படியே மேட்ச் ஆகுது. அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் அவனுக்கு ஒண்ணே ஒண்ணு தோணுது. ஒரே சம்பவம் ஏன் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது? அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். இன்ஃபேக்ட் ரொம்ப பயந்தும் போயிட்டான். அந்த நேரத்துல அங்கிருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் அவன நோக்கி வர்றாரு. வந்து அவன் காதுல பொறுமையா சொல்றாரு. இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. நீ ஆல்ரெடி இதிலிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்க. ஆனா, நீ ஒரு டைம் லூப்ல சிக்கிட்ட. இப்போ நீ எக்ஸிட் பண்ணணும்னா, உன் லைஃப்ல நீ எடுக்கிற டெசிஷன்ஸ மாத்து. ஓகே. அடுத்த நாள் அவர் சொன்ன ரூட்ட எடுத்தான். இப்ப டைம் மூவ் ஆயிடுச்சு. இப்ப இத எப்படி சொல்லலாம்? டைம் லூப் பிரேக் ஆனதா? இல்ல இன்னொரு லூப் ஸ்டார்ட் ஆச்சான்னு? இப்பேற்பட்ட பல்வேறு கேள்விகள் நமக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். இப்ப கவனமா கேளுங்க. இது ஒரு முக்கியமான பார்ட். அதுக்கு தான் சொல்றேன் நானு. டைம் லூப் இருக்குதா? இல்லையா? அது இன்னும் மிஸ்ட்ரி தான். ஆனா, நம்ம வாழ்க்கையில நாம ஒரு லூப்ல இருக்கிறது உண்மை. ஒவ்வொரு நாளும் அதே ரொட்டீன், அதே மிஸ்டேக்ஸ், அதே டெசிஷன்ஸ், அதே ரிக்ரெட்ஸ் ரிப்பீட் ஆகுதா? இல்லையா?
டைம் ரிப்பீட் ஆகுறது ப்ராப்ளம் இல்லைங்க. நாம சேஞ்ச் ஆகாம ரிப்பீட் ஆகுறது தான் இங்க ப்ராப்ளமே. உங்ககிட்ட ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின் கேட்கிறேன். நாளைக்கு காலையில எழுந்திரிக்கிறீங்க. இன்னைக்கு நடந்ததெல்லாம் மீண்டும் நடந்துச்சுன்னா, நீங்க அதே மாதிரி தான் வாழ்வீங்களா? இல்ல உங்க டெசிஷன்ஸ மாத்திப்பீங்களா? ஏன்னா, டைம் லூப்ல இருந்து எஸ்கேப் ஆகுறது மெஷின் இல்ல, சயன்ஸ் இல்ல. அது ஜஸ்ட் நம்மளோட ஒரு சிம்பிள் சாய்ஸ் தான். நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் மட்டும் தான். ஃபியூச்சர்ல ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு டேஜா வு ஃபீல் ஆச்சுன்னா, சும்மா அத இக்னோர் பண்ணிறாதீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாஸ் குடுங்க. உங்ககிட்டயே கேளுங்க. நான் இப்ப வேற மாதிரி சூஸ் பண்ணலாமா? ஏன்னா, டைம் லூப் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் வேணாம். ஆனா, நம்ம வாழ்க்கை ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கு நாமளே ஒரு ப்ரூஃப் ஆகணும். இப்ப இவ்ளோ ஸ்டோரி நான் சொன்னேன். இது எல்லாமே மிஸ்ட்ரி ஸ்டோரீஸ் இல்ல. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் தான்.